Hello viewers, welcome to Tease Tech. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வேரியபிள்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியபிள்னா என்னன்னு பார்ப்போம். வேரியபிள்னா ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் ஆகிற டைம்ல வேல்யூவை ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ற நேம்டு மெமரி லொகேஷன். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ஒரு நேம் கொடுப்பீங்க. அந்த நேம்ல உங்களுக்கு வேண்டிய தகவலை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது இன்டிஜரா இருக்கலாம், ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், பூலியன் வேல்யூவா இருக்கலாம், என்ன விதமான டேட்டாவா இருக்கலாம். ஆனா அந்த நேம்ல உங்களால தகவல் ஸ்டோர் பண்ண முடியும். தேவைப்படுற நேரத்துல அந்த நேம் குடுத்து அந்த தகவல திருப்பி ரிட்ரைவும் பண்ணிக்க முடியும். கோலாங்ல பலவிதமா வேரியபிள டிக்ளேர் பண்ணலாம். நான் என்னென்ன வகையில வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு இப்போ உங்களுக்கு ஒன் பை ஒன்னா காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்டாண்டர்டா காமனா யூஸ் பண்ற ஒரு விதம் என்னன்னா, வேர்ங்கிற கீவேர்ட் குடுத்து, வேரியபிள் நேம் குடுத்து, அதுக்கப்புறம் நீங்க என்ன டைப் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ண போறீங்களோ, அதோட டேட்டா டைப் குடுக்கணும். ஆக்சுவலா இங்க வேர்ன்னு இருக்கு. ஸோ கோலாங்ல வேர்ன்னு ஒரு கீவேர்ட் இருக்கு. கான்ஸ்ட்னு ஒரு கீவேர்ட் இருக்கு. 2 டைப் ஆஃப் கீவேர்ட் இருக்கு. ஸோ இத பத்தி தனியா ஸ்பெசிஃபிக்கா ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு வேர்ன்னு ஒரு கீவேர்ட் இருக்கு. அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இங்க இருக்கிறது சென்டரா இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வேரியபிள் ஆக்சுவலா. இந்த வேரியபிளுக்கு உங்களுக்கு என்ன நேம் வேணும்? உங்களுக்கு ரிட்ரைவபிளா உங்களுக்கு வந்து அந்த பர்ப்பஸ்ஃபுல்லா, மீனிங்ஃபுல்லா நீங்க ஒரு வேரியபிள் நேம் நீங்க குடுத்துக்கலாம். நான் இந்த இடத்துல வந்து என்ன பண்றேன்னா, ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். சீஃப் மினிஸ்டரோட நேம் வாங்க போறேன். ஸோ நேம்ங்கிறது என்ன டைப்? நேம்ங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் டைப். ஸோ அப்படி இருக்க பட்சத்துக்கு நான் வந்து சீஃப் மினிஸ்டர்னு ஒரு வேரியபிள் குடுத்து என்ன டைப் ஆஃப் டேட்டா வாங்க போறேன்? ஸ்ட்ரிங்ங்கிற ஒரு டேட்டா டைப் வாங்க போறேன். டேட்டா வாங்க போறேன். ஸோ அப்படி இருக்க பட்சத்துக்கு நான் ஸ்ட்ரிங்ன்னு குடுத்துருக்கேன். ஸோ, இப்போ நான் குடுத்துட்டு, இந்த இடத்துல என்ன பண்றேன்னா, ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி, அதுக்கு வேல்யூ அசைன் பண்றேன். ஸோ, நீங்க இந்த சீஃப் மினிஸ்டர கால் பண்ணீங்கன்னா, இத யூஸ் பண்ணும்போது, நீங்க ஜோசப் விஜய்ங்கிற இந்த வேல்யூவ ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் இங்க வந்து ஸ்டாட்டிக்கா வச்சிருக்கேன். பட் இது வந்து நீங்க அப்டேட்டும் பண்ணிக்கலாம். ஒரு ஃபங்ஷன் மூலமா. நீங்க என்ன பண்ணலாம்னா, இங்க ஆல்ரெடி இப்ப இங்க இருக்க வேல்யூவ அப்டேட் பண்ணிக்கலாம். இது ஃபங்ஷன்ல என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இதையும் ஃபர்தரா வரப்போற வீடியோல பார்ப்போம். இப்போதைக்கு இதுதான் வந்து காமனா யூஸ் பண்ற வேரியபிள் பேட்டர்ன். வேறங்கிற ஒரு கீவேர்டு, அதுக்கப்புறம் வேரியபிளோட ஒரு நேமு, அதுக்கப்புறம் என்ன டைப் ஆஃப் டேட்டா நீங்க ஸ்டோர் பண்ண போறீங்களோ, அதோட டேட்டா டைப். டேட்டா டைப் காமனா இன்டிஜர், ஸ்ட்ரிங், பூலியன், ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி நெறைய டேட்டா டைப் இருக்கு கோலாங்ல. நான் எல்லாமே என்னென்னன்னு சொல்லி அதையும் ஃபர்தரா வரப்போற வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ஒரு வகையான ஒரு டிக்ளரேஷன். அடுத்து இன்னொரு வகையான டிக்ளரேஷன். இத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, டைப் இன்ஃபரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்ன அப்படின்னா, நீங்க மேல டேட்டா டைப் குடுத்துருக்கீங்க. ஆனா, இந்த இடத்துல கவனிச்சீங்களா? டேட்டா டைப் குடுக்கல. நான் இங்க இன்னொரு ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன். எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? நார்மலா வேறங்கிற கீவேர்ட் யூஸ் பண்றேன். அந்த வேரியபிள் நேம் எக்ஸ் சீஃப் மினிஸ்டர்ன்னு குடுக்குறேன். அதுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்றேன். எம்.கே. ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி அசைன் பண்றேன். இந்த இடத்துல இந்த எம்.கே. ஸ்டாலின் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங். டபுள் கோட்ஸ்ல இருக்கு பாத்தீங்களா? டபுள் கோட்ஸ்க்கு நடுவுல வந்து டேட்டா கன்டெயின் ஆயிருக்கு. இந்த ஸ்ட்ரிங்குங்கிறத டேட்டா டைப்ப ஆட்டோமேட்டிக்கா கோ கம்பைலர் கண்டுபிடிக்கும். இப்ப நீங்க இதுல ஹோவர் பண்ணி காட்டுறேன். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இந்த இடத்துல டேட்டா டைப்ப டிக்ளேர் பண்ணல. வேர் எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஸ்ட்ரிங்ன்னு சொல்லி காட்டுது. கோவால ஆட்டோமேட்டிக்கா அத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டா யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இது இன்னொரு வகையான ஒரு இது. இன்னொரு ஒரு டைப் இருக்கு. ஷார்ட் வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் வேரியபிள் டிக்ளரேஷன் என்ன அப்படிங்கன்னா, வேறங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. டேட்டா டைப்பும் நீங்க குடுத்துருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? 2மே இல்லாம, நீங்க நேரடியா ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்றத வச்சு, அது என்ன டைப் ஆஃப் டேட்டான்னு சொல்லி, அதுவே ஐடென்டிஃபை பண்ணிக்கும். அதுவே வந்து என்ன பண்ணிக்கும்னா, வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கும். ஆனா, நீங்க அதுல பண்ண வேண்டிய ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க இதுல வந்து வேல்யூவே இனிஷியலைஸ் பண்ணாம ஜஸ்ட் வந்து டிக்ளேர் மட்டும் பண்ண முடியாது. ஓகேங்களா? இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த இஸ் ஈக்குவல் டூல நீங்க கவனிச்சீங்கன்னா, ஒரு கோலன் ஒண்ணு குடுத்துருக்கேன். இந்த கோலன் அண்ட் இஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு நீங்க குடுத்துட்டு, இந்த ரைட் சைட்ல நீங்க ஒரு வேல்யூ குடுக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா கோ அத கன்சிடர் பண்ணிக்கும். இது ஒரு ஷார்ட் வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கும். நான் இங்க ஜஸ்ட் ஒரு 2 மட்டும் குடுத்துருக்கேன். இப்ப சிஎஸ்கே எத்தன கப் அடிச்சிருக்கு? 5 கப் அடிச்சிருக்கு. நான் இப்ப இந்த இடத்துல 5ன்னு குடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ இது மேல ஹோவர் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலா நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? ஒரு மேல வேர் சீஃப் மினிஸ்டர் ஸ்ட்ரிங்ன்னு சொல்லி இருக்கு. இந்த இடத்துல இருக்கு. இப்போ இங்க சிஎஸ்கே கவுண்ட், கப் கவுண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு கவுண்ட் நம்ம ஸ்டோர் பண்றோம். கவுண்ட்ங்கிறது ஒரு இன்டிஜர். இன்டிஜருக்கு வந்து நம்ம என்ன இன்டிஜர்ங்கிற டேட்டாபேல நான் ஸ்டோர் பண்ண முடியும். நான் என்ன பண்றேன், நான் நேரடியா ஒரு நம்பர் அங்க குடுக்குறேன். அந்த நம்பர் குடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா கோ கம்பைலர் அத கன்சிடர் பண்ணிக்குது. என்னவான்னா, அது ஒரு இன்ட் டைப்பா கன்சிடர் பண்ணிக்குது. அது பேக்கிரவுண்ட்ல நீங்க இப்படி குடுக்குற இந்த ஷார்ட் வேரியபிள் டிக்ளரேஷன பேக்கிரவுண்ட்ல அது என்ன பண்ணிக்கும்னா, நம்ம நார்மலா எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். வேர் சீஃப் மினிஸ்டர் ஸ்ட்ரிங்ன்னு அதே மாரி இங்க வேர் சிஎஸ்கே கப் கவுண்ட் இன்ட் அப்படின்னு சொல்லி
டிக்ளேர் பண்ணியிருக்கு. ஸோ இது 3வது வகையான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இப்போ காமனா நம்ம வந்து வேரியபிள எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ வேரியபிள்ஸ்ல என்னென்ன பண்ணக்கூடாது, என்ன மாரிலாம் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஆக்சுவலா கோவ பொறுத்தவரைக்கும் நீங்க ஜாவாஸ்கிரிப்ட் மாரி நீங்க ஜாவாஸ்கிரிப்ட்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்ன்னு போட்டு ஒரு வேரியபிள நீங்க வந்து டிக்ளேர் பண்ணீங்கன்னா, அத பல இடத்துல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா அடிச்சு நீங்க பாட்டு நவுத்தலாம். ஆனா அந்த மாரி கிடையாது கோல. கோல நீங்க ஒரு வேரியபிள் நீங்க ஒண்ணு டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா, திருப்பி அத வந்து இனிஷியலைஸ் பண்ண முடியாது. ரீடிக்ளேர் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து சிஎஸ்கே கேப்டன்னு சொல்லி நான் 3 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். கமெண்ட் பண்ணியிருக்கேன், அன்கமெண்ட் பண்ணி காட்டுறேன். 3 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ 3மே அட் அ டயத்துல இருக்கு அப்படின்னா, இப்போ நான் வந்து என்ன பண்றேன், 3யும் யூஸ் பண்றேன். அப்படி இருக்க பட்சத்துக்கு அது எரர் த்ரோ பண்ணும். ஸோ என்ன காட்டுதுன்னா, சிஎஸ்கே கேப்டன் ரீடிக்ளேர்ட் இன் திஸ் பிளாக். ஸோ நான் அதுல இருந்து 3 வச்சிருக்கேன். ஒண்ணு வந்து சிஎஸ்கே கேப்டனா எம்எஸ் தோனி, 2வதா வந்து வேற சிஎஸ்கே கேப்டன் ஜடேஜா, அதுக்கப்புறம் வந்து சிஎஸ்கே கேப்டன் ருத்து அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாரி 3 வகையில நம்ம வச்சிருந்தாலும், என்ன விதமா நம்ம வச்சாலும், இந்த வேரியபிள் நேம் சிமிலரா இருந்தா கோ கம்பைலர் அத அக்செப்ட் பண்ணவே பண்ணாது. நீங்க ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும்னா, கண்டிப்பா அந்த வேரியபிள் யூனிக் நேமா மட்டும் தான் இருக்கணும். ஈவன் நீங்க கேஸ் சென்சிட்டிவ் கோ ஆக்சுவலா. நீங்க இப்ப இந்த இடத்துல சிஎஸ்கே கேப்டன இப்ப இந்த சிஏயு ஏதோ ஒரு இடத்துல வந்து கேஸ நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா, அத அக்செப்ட் பண்ணிக்கும். அத அக்செப்ட் பண்ணிக்கும். சேமா இருக்க மாரி இருக்கக்கூடாது. அவ்வளதான். ஓகேங்களா? ஸோ இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம்னா, டூப்ளிகேட் வேரியபிள் இருக்கக்கூடாது. கோலாங் அத அக்செப்ட் பண்ணாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு வேரியபிள் நேமிங் கன்வர்ஷன். ஒரு காமனா நீங்க ஒரு வேரியபிள் நீங்க வந்து ஒரு கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த வேரியபிள் ஒரு பர்ப்பஸ்ஃபுல்லா மீனிங்கா இருக்கணும். மீனிங்ஃபுல்லா இருக்கணும் ஆக்சுவலா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு நீங்க ஒரு நேம் ஒண்ணு ஸ்டோர் பண்ண போறீங்கன்னா, அந்த நேம ஒரு லாங்கா இல்லாம ஃபுல் நேம் இல்ல யூசர் நேம் அந்த மாரி நீங்க சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இன்னும் கொஞ்சம் எளிமையா சொல்லணும் அப்டின்னா, ஆர்டர் ஐடி அப்டின்னு இருக்குல்ல. இதுக்கு நம்ம காமனா நம்ம எப்படி எடுப்போம்? ஆ அமேசான் ஆர்டர் ஐடி அப்டின்னு அவ்ளோ பெருசா குடுக்கறதுக்கு பதிலா, ஓகே வெறும் ஆர்டர் ஐடி அப்டின்னு குடுத்தாலே ஒரு மீனிங்ஃபுல்லா, ஒரு பர்ப்பஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ அந்த மாரி நம்ம நேமிங்க கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா குடுக்க பழகிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்க கோவ பொறுத்தவரைக்கும் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, கண்டிப்பா அந்த வேரியபிள யூஸ் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இங்க வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். எந்த பயனும் இல்லை அப்டின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். என்ன டேட்டா டைப்ல? ஸ்ட்ரிங்ங்கிற டேட்டா டைப்ல. ஓகேங்களா? இப்போ இத நான் எங்கேயுமே யூஸ் பண்ணல. இப்ப எங்கேயுமே யூஸ் பண்ணாதனால கோ ஆட்டோமேட்டிக்கா அது எரர் த்ரோ பண்ணுது. சி டிக்ளேர்ட் அண்ட் நாட் யூஸ்ட். இப்ப என்னால இந்த கோ கோட கம்பைல் பண்ண முடியும்னு நெனைக்கிறீங்களா? பண்ணவே முடியாது. என்னால நான் கம்பைல் பண்ணேன்னா, இது வந்து எரர் த்ரோ பண்ணும். ஸோ, இந்த மாரி எந்த பயனும் இல்லாத ஒரு வேரியபிள நம்ம டிக்ளேர் பண்ணோம்னா, எந்த பயனும் கிடையாது. அது கோ அத அக்செப்ட் பண்ணாது. ஆக்சுவலா இது ஏன் கோ வந்து அக்செப்ட் பண்ணாதுன்னா, கோ வந்து சிம்ப்ளிசிட்டிக்கு பேர் போன ஒரு லாங்குவேஜ். ஸோ, ஆக்சுவலா கோ வந்து அதனால இத ஸ்ட்ராங்கா வந்து என்ன பண்றாங்கன்னா, புரொடெக்ட் பண்றாங்க. ஒரு அன்யூஸ்ட் வேரியபிள்ஸ் நீங்க உள்ள இருக்கா? கண்டிப்பா நீங்க அத வந்து ரிமூவ் பண்ணணும். இல்லன்னா அத யூஸ் பண்ணணும். 2ல உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான். யூஸ் பண்ணாம நீங்க உள்ளயே வச்சிருப்பீங்களா? அப்டின்னா, அத வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஆனா நீங்க இதே இது மத்த லாங்குவேஜ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, தாராளமா வச்சிருக்கலாம். ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அடிச்சு நவுத்தலாம். நீங்க பாட்டு இஷ்டத்துக்கு நீங்க எத்தன வேரியபிள்லாம் டிக்ளேர் பண்ணலாம். உங்கள யாரும் எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாங்க. ஆனா கோ கேள்வி கேட்கும். "தம்பி இந்த மாரி டிக்ளேர் பண்ணாதப்பா. அப்படி பண்ணனா யூஸ் பண்ணி இல்ல என்னைய தூக்கி விட்டுருப்பா" அப்படின்னு சொல்லி கோ வந்து எரர் த்ரோ பண்ணும். ஸோ ஸோ இந்த வீடியோல வேரியபிள்னா என்ன? அத எப்படி கிரியேட் பண்றது? எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். கண்டிப்பா உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளதான். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். யூஸ்ஃபுல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன். பாய் பாய்.